பரம்பை மாதவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. எதிலும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 நாள் முதல் ராசி தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான சத்துருஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக அமையும். விரோதிகளும் நண்பர்களும் ஆவார்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். குரு 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்கள் கைகூடி வரும். குரு 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் நிர்வாகத் திறன் மேம்படும். சேவை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த சில உதவிகளால் மேன்மை ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குரு நின்ற பலன்கள். குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் உண்டாகும். பிரபலமானவர்களின் நட்புகள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். முகம் புத்துணர்ச்சி உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவும் தனவரவும் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும். உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் சாதகமாகும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும். பணி நிமிர்த்தமான சில பயணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு
வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியினால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் செலவுகளின் தன்மையும் சிந்தனையின் போக்கிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் ஏற்படும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் உண்டாகும்.